மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே புதிதாக கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்குவாரி எதிர்த்து பேரணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளிக்குடி தாலுகாவுக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே மக்களின் எதிர்ப்பை மீறி 8 கல்குவாரிகள் அமைக்கப்பட்ட நிலையில் புதிதாக அமைக்கப்படக்கூடிய கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அங்கு பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே புதிதாக கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரபாண்டியன் வணக்கம். கல்குவாரி எதிர்த்து பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அங்குள்ள கள நிலவரம் என்ன, அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் தலைமை. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா பகுதிக்கு உட்பட்ட கல்லணை, அச்சங்குளம், தும்பக்குளம், டி புதூர் மற்றும் புதிய நெடுங்குளம், உலகானை ஆகிய 5 கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஏற்கனவே சுமார் 8க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் மக்களின் எதிர்ப்பை மீறி சட்ட விதிகளுக்கு உட்படாமல் 300 அடிகளுக்கு மேல் ஆழமாக தோண்டி செயல்பட்டு வருவதாகவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் தங்களது காவல் தெய்வமான மலை மேல் உள்ள ஐயனார் கோயில் அழியும் நிலையில் உள்ளதாகவும், கிராமங்களுக்கு வரக்கூடிய நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும், மேலும் 6 கிராமங்களில் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மேலும் கிராம பெண்கள் குவாரிகளிலிருந்து வெளிப்படும் தூசிகளால் சுவாச கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு போன்ற பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி புதிதாக 3 கல்குவாரிகள் அனுமதி அளித்திருப்பதால் அதனை கண்டித்து கிராம மக்கள் விவசாய குறைதீர்ப்பு கூட்டம், உங்களுடன் சாலையின் முகாம், புறக்கணிப்பு மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் பள்ளியை புறக்கணித்து பள்ளிக்கூட செல்லும் குழந்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் கல்குவாரியில் நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அமைக்கப்பட்ட சாலையை கிராம மக்களை அகற்றியுள்ளனர். இவ்வாறு தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சுமார் 5 கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பேரணியாக சென்று கப்பூர் சுங்கச்சாவடியில் இருந்து 4 வழி சாலையில் பேரணியாக நடந்து சென்று திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பாக காணப்படுகிறது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாதுகாப்பிற்காக 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைமை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.